Hi guys, welcome back to NiKa channel. Previous video la stem stitch எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல reverse stitch எப்படி போடலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். So first எப்படி போடலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். Chain stitch எப்படி நார்மலா போடுவோமோ அதே மாதிரி chain stitch போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி போடணும் அப்படினு சொல்லி கொடுக்கிறதுனால தான் வந்துட்டு ஒரு 3 ஸ்டிட்ச் மட்டும் வச்சு நான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ ஃபைனலா வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணனும் அப்படினா நம்ம ஸ்டிட்ச் போட்டுருக்கோம் இல்லையா, செயின் ஸ்டிட்ச் போட்டுருக்கோம் இல்லையா, அது நடுவுல கேப் இருக்கு இல்லையா, சோ அந்த கேப்ல தான் நம்ம வந்து விட்டு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணனும். அதுக்கு பேர் தான் வந்து நம்ம ரிவர்ஸ்ல வரதுனால தான் ரிவர்ஸ் ஸ்டிட்ச் அப்படி நம்ம சொல்றோம். நம்ம செயின் ஸ்டிட்ச்க்கு நடுவுல சென்டரா கேப் இருக்கு இல்லையா, அந்த சென்டர்ல தான் நம்ம வந்துட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டே போறோம். பாருங்க நான் எப்படி போடுறேன்னு. அவ்வளவுதான், இந்த மாதிரி தான் போடணும். போட்டு நம்ம ஃபைனலா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ நம்ம வந்து finish பண்ணும்போதும் அதே இடத்துல பக்கத்துலயே வந்து நம்ம வந்து நாட் போட்டு முடிச்சிரணும். அவ்வளவுதான், நான் போட்டு முடிச்சிட்டேன். சோ உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கறத நான் இன்னொரு ஸ்டிட்ச் நான் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி இதுமே நம்ம வந்துட்டு நெக்குக்கு அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சோ எல்லாத்துக்குமே பேசிக்கே வந்து செயின் ஸ்டிட்ச் தான். நம்ம வந்து நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்திருந்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து செயின் ஸ்டிட்ச் வச்சு தான் நம்ம வந்து எல்லா ஸ்டிட்ச்மே போடுற மாதிரி இருக்குது. அதனால வந்து நீங்க செயின் ஸ்டிட்ச் வந்து நல்லா போட கத்துக்கோங்க. நீங்க அத போட கத்திட்டாலே வந்து அடுத்து போடுற ஸ்டிட்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா வர ஆரம்பிச்சிரும். த்ரெட் வந்து நம்ம ரிவர்ஸ்ல கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு நீடிலையுமே வந்துட்டு டைரக்ஷனை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு செயின் ஸ்டிட்சுக்கும் சென்டர்ல வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த சென்டர்ல வந்து ஒரு சென்டர்ல இருந்து இன்னொரு சென்டருக்கு வந்து நம்ம வந்துட்டு ஸ்டிட்ச் பண்ணிட்டு போகணும். அவ்வளவுதான், ஸ்டிட்ச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃபைனலா நம்ம வந்து எப்போதுமே வந்து ரிவர்ஸ் ஸ்டிட்ச்ல வந்து என்ன பண்ணனும் அப்படினா எங்க ஸ்டார்ட் பண்றோமோ நம்ம வந்து finish பண்ணும்போதுமே ஸ்டார்ட் பண்ண பக்கத்துலயே தான் வந்து நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணனும். நான் பக்கத்துலயே தான் நாட் போடுறேன். நான் எங்க ஸ்டிட்ச் ஸ்டார்ட் பண்ணனோ அதுக்கு பக்கத்துல தான் நாட் போடுறேன். அத நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து silk thread வச்சு எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். silk thread வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எப்போதுமே சிங்கிள் thread எடுக்க கூடாது. டபுள் thread வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி போடணும். previous வீடியோல உங்களுக்கு சொல்லிருப்பேன் நான் வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும், silk thread வச்சு எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படினு சொல்லிருப்பேன். சோ நான் ஸ்டிட்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஒவ்வொரு ஸ்டிட்ச் அப்பயுமே வந்து 2 thread வருதான்னு செக் பண்ணிட்டு நீங்க ஸ்டிட்ச் பண்ணுங்க. நார்மலா நம்ம செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஜரி threadல கூட ஈஸியா வந்துரும் எல்லா ஸ்டிட்சுமே. ஆனா வந்து silk thread வச்சு போடும்போது வந்து கொஞ்சம் நம்ம வந்து நிறைய போட்டு பார்த்தா தான் வந்து நமக்கு ஈஸியாவே வரும். நம்ம வந்து எப்படி ஜரி threadல வந்து எப்படி போட்டோமோ இதுக்கு முன்னாடி எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த ஸ்டிட்சும் போட்டுட்டு நம்ம வந்து லாஸ்டா வந்துட்டு ஒரு சின்ன லாக் போட்டுக்கலாம். போட்டுட்டு த்ரெட்டோட அப்படியே த்ரெட்டை வந்து ரிவர்ஸ்ல கொண்டு போயிடலாம். ரிவர்ஸ்ல கொண்டு போயிட்டு நம்ம ஸ்டிட்சோட சென்டர்ல வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் போட்டுருக்கோம்ல அது சென்டர்ல வந்து நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு போகலாம். நமக்கு வந்து இப்போ ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம்ல, செயின் ஸ்டிட்ச் போட்டுருக்கோம்ல, நமக்கு வந்து 4 த்ரெட் இருக்கும். நம்ம ரெண்டு த்ரெட் வச்சு போடுறதுனால 4 த்ரெட் இருக்கும். அதனால ரெண்டு சைடுமே ரெண்டு த்ரெட் இருக்கணும். சென்டர்ல நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிட்டு போகணும். வீடியோ நல்லா பாருங்க, நான் எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சென்டர்ல தான் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணனும். ஸ்டிட்ச் பண்ணும்போது பாத்துக்கோங்க ரெண்டு சைடுமே ரெண்டு த்ரெட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டிட்ச் பண்ணுங்க. நம்ம எப்போதுமே ரிவர்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணனும் அப்படினா கொஞ்சம் வந்து த்ரெட்டை வந்து லூஸ் விட்டுட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கணும். நம்ம லூஸ் விடாம டைட்டா எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படினா கிளாத் வந்துட்டு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா லூஸ் விட்டு எடுங்க. இப்போ வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல தான் finish பண்ணனும். பக்கத்துல குட்டியா வந்துட்டு ஒரு ஸ்டிட்ச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் லாக் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நாட் போட்டாச்சு. நான் உங்களுக்கு குட்டி குட்டியா போட்டதனால எப்படி போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால பக்கத்துலயே வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெருசா நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி ஸ்டிட்ச் போட்டுருக்கேன் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டிட்சஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசா போட்டு காமிச்சிருக்கேன். நார்மலா போடும்போது குட்டி குட்டியா தான் போடணும். உங்களுக்கு கிளியரா தெரியணும் அப்படிங்கறத நான் பெரிய ஸ்டிட்சஸா நான் போட்டு காமிக்கிறேன்.
நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து நம்ம குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே ரிவர்ஸ் எடுக்கும்போது த்ரெட்டு தூக்கிட்டு வரும். அதனால் குட்டியாக சேஃப்டிக்கு ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து நம்ம த்ரெட்டை வந்துட்டு கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு இப்போ வந்து சென்டராக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணதுக்கு சென்டராக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். ஒரு சென்டர்லேருந்து அடுத்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டராக நம்ம வந்து கொண்டு போய் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். இப்போ லாக் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் நம்ம வந்து ரிவர்ஸில் கொண்டு போகிறதுனால எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து நம்ம வந்து ஃபினிஷிங் லாக்குமே அங்கே தான் போடணும். பக்கத்தில் நம்ம எங்கே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அது பக்கத்துலேயே வந்து லாக் போட்டுக்கலாம். அதான் போட்டாச்சு. ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸி தான். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கோடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.